தென்னிந்திய சினிமாவின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருத்தராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகை சமந்தா இப்போது தயாரிப்பாளராகவும் உருவெடுத்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் நடித்த சமந்தா தற்போது தயாரிப்பாளராக மாறியிருக்காங்க. பிரவீன் காண்ட்ரேகுலா இயக்கத்தில் மே 9ஆம் தேதி வெளியாக உள்ள சுபம் என்ற தெலுங்கு படத்தை அவங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் முன் வெளியீட்டு விழா சமீபத்தில் விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. படத்தின் தயாரிப்பாளரான சமந்தா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் பேசும்போது நடிகை சமந்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எப்போது எல்லாம் விசாகப்பட்டினம் வருகின்றேனோ அப்போதெல்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்துவிடும். விசாகப்பட்டினத்தில் படமாக்கப்பட்ட மஜ்லி, ஓ பேபி ஆகிய படங்கள் பெரிய அளவில் ஹிட் அடித்தன அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை புதிய யோசனையுடன் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி சுபம் படம் குறித்து சமந்தா பேசியிருக்காங்க. இந்த நிலையில அவ்வப்போது சமந்தா மேடையில் கண் கலங்குறது மாதிரியான, அழுகிறது மாதிரியான, எமோஷனல் ஆகிறது மாதிரியான வீடியோக்கள் அப்பப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதற்கு விளக்கம் தெரிவிக்கும் வகையில் சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேடையில் நான் கண் கலங்கி துடைப்பதற்கு காரணம் எமோஷனலாக இருப்பது அல்ல. எனது கண்கள் அதிகமான வெளிச்சத்தை கண்டால் சென்சிட்டிவ் ஆகி கண்ணீர் வந்துவிடும். இதனால் தான் நான் மேடையில் லைட்ஸில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்னுடைய கண்களில் கண்ணீர் வருகின்றது. நான் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வத்துடனும் இருக்கின்றேன். மற்றபடி ரசிகர்களுடைய கன்சர்னுக்கு, கேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் நான் எமோஷனல் ஆகியெல்லாம் மேடையில் அழுவலை. நான் இப்போ ஹாப்பியாகவே இருக்கேன். அந்த லைட்டை தாங்க முடியாமல் என்னுடைய கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சென்சிட்டிவ் ஆகி கண்ணீர் வருது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா அதற்கு தண்ணியில் விளக்கம் கொடுத்துருக்காங்க.